ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome back friends. நம்ம இப்போ besides claiming damages as a remedy for the breach of contract, வேறு என்ன ரெமெடிஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது டேமேஜஸ் மட்டும் அந்த breach of contractuக்கு ஒரு ரெமெடியாக பார்க்குறோமா, இல்லை வேறு என்ன ரெமெடிஸ் அவைலபிள்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து ரெசிஷன் ஆஃப் அ கான்ட்ராக்ட். இப்போது ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு பார்ட்டியால் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதர் பார்ட்டி வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல்டுன்னு எடுத்துக்கலாம். அதை தான் ரிசைண்டட்னு சொல்கிறோம். அந்த ஆப்போசிட் பார்ட்டி யாரால் ப்ரீச் ஆச்சோ அவருக்கு ஆப்போசிட் பார்ட்டி அதை வந்து கேன்சல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வேறு எந்த ஆப்ளிகேஷன்ஸும் பண்ண வேண்டியது இல்லை. அவர் அதிலிருந்து அவர் விடுதலை ரத்து செய்யப்படுகிறார். அவருக்கு வந்து வேறு எதுவும் பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த செயல்பாடு நடக்காததுனால அவருக்கு என்ன டேமேஜஸ் இருக்கோ அதுக்கான காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கும் அவருக்கு வந்து என்டைட்டில் ஆகிறாரு. தட் இஸ் அவருக்கு ரைட் இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான தகுதியை அவருக்கு கிடைக்கப்பெறுகிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் 11 நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தோன்னா ஏ வந்து பிக்கு 50 bags ஆஃப் சிமெண்ட் வந்து டெலிவரி பண்ணுறதாக ஒரு சர்டன் டேட்டில் ஒத்துக்கிறாரு. பி வந்து அதை குட்ஸை ரிசீவ் பண்ணால் நான் உங்களுக்கு அமௌண்ட்டை பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பட் ஏ சிமெண்ட்டை டெலிவரி பண்ணுறதில்ல ஆன் த டே ஆஃப் என்னைக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறாரோ அன்றைக்கி கொடுக்கறதில்ல. அப்போ அவர் ப்ரீச் பண்ணதுனால பியுடைய லைபிலிட்டியிலேருந்து பி வந்து விலக்களிக்கப்படுகிறார். அவர் வந்து அந்த லைபிலிட்டியை பே பண்ண வேண்டியதில்லை, அந்த ப்ரைஸை பே பண்ண வேண்டியதில்லை. அதுதான் வந்து ரெசிஷன் ஆஃப் அ கான்ட்ராக்டில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் மெரிட். குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஒரு ஒர்க்கை அந்த கான்ட்ராக்ட் படி செஞ்சு முடிச்சிட்டாரு, பட் ஆப்போசிட் பார்ட்டி செய்யலை. ஏதோ ஒரு இவெண்ட்டு நடந்ததுனாலையோ இல்லை அவராகவோ அதை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபர்தர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் இம்பாசிபிள் ஆக்கும்போது அந்த கான்ட்ராக்டை யார் செஞ்சு முடிச்சிருக்காரோ அவர் செஞ்சு முடித்ததற்கான அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும், ரெம்யூனரேஷனை வாங்க முடியும். எந்த ஒர்க்கை அவர் செஞ்சு முடிச்சிருக்காரோ அந்த டிஃபால்ட் பார்ட்டி யார் அந்த ப்ரீச் பண்ணாரோ அவர்கிட்ட இருந்து அதற்கான அந்த ரெம்யூனரேஷனை ரிசீவ் பண்ண முடியும். அதுதான் குவாண்டம் மெரிட்னு சொல்கிறோம். அப்போது ஒரு ப்ரீச் ஒருத்தரோட நடவடிக்கையினால் அந்த செயல்பாடை செய்து முடிக்கப்படாததுனால என்ன ஒருத்தருக்கு மற்றொருவருக்கு பாதிப்பாகுதோ அவர் அந்த அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பாதிப்பாகியிருக்கார் அந்த அளவுக்கு அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதில் புரிய வருது. அப்போ இந்த டாக்டரின் அப்ளை பண்ணணுன்னா அதில் 2 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். ஒன்று வந்து ஒரிஜினல் கான்ட்ராக்டு டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இது வந்து அவைலபிள் ஆகும். ரெண்டாவது யார் டிஃபால்ட்டில் இல்லாமல் இருக்காரோ, அதாவது ஒருத்தர் அந்த ப்ரீச் பண்ணுறாரு, இப்போ அந்த ப்ரீச் பண்ணுறதுனால மற்றொருவருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் அவர் மட்டும்தான் அந்த கிளைமை கொண்டு வர முடியும். அவர் கிளைம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான லாஸ், அவருக்கு லாஸ் ஆகிருந்தால் அதுக்கான லாஸை ரீகூப் பண்ணுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த குவாண்டம் மெரிட் கிளைம் அப்படிங்கிறது இதில் என்ன ஆப்ஜெக்ட் என்ன நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு கேட்டால் அந்த பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டிக்கு ரீகாம்பன்சேட் பண்ண எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு அந்த வேல்யூவை ரீகம்பன்சேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது கிளைமுக்கு அக்செப்ட் ஆகுது. டேமேஜஸ் அப்படிங்கிறது வந்து
காம்பன்சேட்ரி நேச்சராக இருக்கணும். அதாவது அதை வந்து இப்போ காம்பன்சேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். அப்போ குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது டு பி கேன்சல் ஆகி அதுக்குரியதை ரீபே பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை அரைஸ் ஆகணும். பட் ரீசனபிள் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அந்த கான்ட்ராக்டுக்கு ரெம்யூனரேஷன் ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகியிருந்து அதில் பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருந்தால் அதுக்குரிய பேமெண்ட்டை மட்டும் அதுக்குரிய வாட் எவர் எக்ஸாக்ட் அமௌண்ட்டோ அதை மட்டும் காம்பன்சேஷனாக பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து 12 பாட்டில்ஸ் ஆஃப் விஸ்கி ஒரு வைன் மர்ச்சன்ட் கிட்டேருந்து ஆர்டர் பண்ணுறாரு. அதோட கூட அவருக்கு 2 பாட்டில் ஆஃப் பிராண்டியும் கூடவே வந்துடுது. அந்த விஸ்கி வாங்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்தவர் அந்த பிராண்டியும் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பர்ச்சேசர் அந்த பிராண்டிக்கு உண்டான ரீசனபிள் ப்ரைஸை கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ அந்த இடத்துல ரீசனபிள் ப்ரைஸ் அது அக்செப்ட் பண்ணலை, பிராண்டி வாங்குறேங்கிறத அவர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலைன்னா கூட சின்ஸ் பிகாஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருங்கிறதுனால ஹி ஹேஸ் டு பே ஃபார் த பிராண்டி டூ. இந்த கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது எந்தெந்த கேசஸில் அரைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன், அக்ரிமெண்ட் வந்து ஒரு வாய்ட் அக்ரிமெண்ட்டாக டிஸ்கவர் ஆகியிருந்தா, இல்லை எப்போவாவது அது வாய்டு ஆனால், ஒரு கான்ட்ராக்ட் வாய்டு ஆகும்போதோ அல்லது ஒரு கான்ட்ராக்ட் வாய்டு ஆயிடுச்சுன்னு டிஸ்கவர் ஆனாலோ அந்த இடத்துல இந்த குவாண்டம் மெரிட்டுங்கிற கிளைம் அக்செப்ட் ஆகுது. செகண்ட் ஒன் இஸ் when something is done without any intention to do so gratuitously. அவர் வந்து ஒன்றை வந்து ஒரு கிராட்டிடியூடுக்காக செய்யலை, அதோட அந்த நோக்கத்தோடு செய்யலைங்கும்போது அந்த அவருடைய செயல் வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறதாக இருந்தால் அங்கே குவாண்டம் மெரிட் அப்படிங்கிறது அரைஸ் ஆகுது. தேர்ட் ஒன் வந்து when there is an express or implied contract to render service, அந்த கான்ட்ராக்டில் வந்து சொல்லியோ சொல்லாமலோ ஒரு அவருடைய செய்கையினால் வெளிப்படுத்தக்கூடியதாகவோ இருந்து சர்வீஸ் ஒன்றை இவர் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்திருக்கணும். பட் அதே இடத்துல வந்து ரெம்யூனரேஷனுக்கு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்படாததாக இருக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்டுங்கிறது ஹோல்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த ஒரு பார்ட்டி வந்து ஒன்றா அந்த கான்ட்ராக்டை அபேண்டன் பண்ண விட்டுட்டு போக வேண்டியதாக போயிருந்துருக்கணும், அல்லது அந்த கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ண மறுக்கக்கூடியது ரெஃப்யூஸ்டாக இருக்கணும். அந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட் பார்ட்டி அஃபெக்டட் பார்ட்டிக்கு இந்த குவாண்டம் மெரிட்டுங்கிற கிளைம் அப்ளிகபிள் ஆகுது. த நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன் இஸ் கான்ட்ராக்ட் டிவிசபிளாக இருந்ததுன்னா, டிவைட் ஆகிற மாதிரி இருந்தது, அதுவும் இல்லாமல் அந்த பார்ட்டி யார் டிஃபால்ட் பண்ணலையோ அவர் வந்து அந்த பார்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் எது செயல்படுத்தப்பட்டிருக்கோ அதனுடைய பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணவராகவும் இருக்கணும். நாட் இன் டிஃபால்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸை என்ஜாய் பண்ணவராகவும் இருந்திருந்தால் அந்த இடத்துல இந்த கிளைம் ஃபார் குவாண்டம் மெரிட்டுங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. சிக்ஸ்த் ஒன் வந்து ஒரு இன்டிவிசிபிள் கான்ட்ராக்ட், ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு கான்ட்ராக்டை ஒத்துக்கிறாங்க, அது இன்டிவிசிபிள் கான்ட்ராக்டாக இருக்குது, அது பெர்ஃபார்மும் கம்ப்ளீட்டாக ஆகிருக்கு. பட் the person who has performed the contract can claim the lump sum, but the other party can make a deduction of the bad work. அதாவது ஒரு ஒர்க்குக்கு டோட்டலாக ஒரு அமௌண்ட் பேசியிருக்காங்க, ஆனால் அந்த ஒர்க்கு பர்ஃபார்ம் ஆகிருக்கு, பட் அது வந்து சரிவர செய்யப்படலை அப்படின்னு சொன்னால் அந்த பர்ஃபார்மன்ஸ் யார் செஞ்சாரோ அவர் அந்த லம்சம்மை கிளைம் பண்ணலாம். பட் அந்த ஒரு பேட் ஒர்க்குக்கு என்ன கிளைமோ, தப்பாக செய்யலையோ அல்லது சரிவர செய்யாததுனால என்ன லாஸோ அந்த அமௌண்ட்டு கழிச்சிட்டு ரிமைனிங்க்கு அவர் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன் 6 சொல்லுது. இப்போ டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 12 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸுங்கிறவர் ஒய் அவருடைய ஏஜெண்ட்டு ராங்ஃபுல்லாக ரிவோக் பண்ணுறாரு அவருடைய அத்தாரிட்டி. அந்த ஒய் வந்து டியூட்டிஸ் முடிக்கிறதுக்கு முன்னாலே ரிவோக் ஆகிடுச்சு. அப்போ ஒய் வந்து குவாண்டம் மெரிட்டில் அவர் செஞ்ச வரைக்கும் என்ன எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணியிருக்காரோ, என்ன செலவுகள் செஞ்சுருக்காரோ, ஏஜெண்ட்டுங்கிற பேரில் செய்த செயலுக்கு அவர் என்ன அமௌண்ட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரோ அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும் எக்ஸ் கிட்ட இருந்து. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 13 வந்து ஏ ஒரு 100 பேல்ஸ் ஆஃப் காட்டன் வந்து பிக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு பேல்
1000 rupees அப்படிங்கிற சார்ஜில் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அக்ரி பண்ணிக்கிறாரு. அந்த காட்டன் பேல்ஸை வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக 50 பேலாக டெலிவர் பண்ணுறாரு. அப்போது ஏ வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் டெலிவர் பண்ணுறாரு, பட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 50 பீஸ் வந்து டெலிவரி பண்ணலை. அப்படிங்கும்போது பி வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பே பண்ண வேண்டியவராகிறார். அந்த 50 பேக்ஸுக்கு மட்டும், கம்ப்ளீட்டாக டெலிவரி ஆகாததுனால 50 பேக்ஸுக்கு மட்டும் அவர் பே பண்ண வேண்டிய ஒரு situation arise ஆகுது. The next one is suit for specific performance. Damages அப்படிங்கிறது வந்து adequate ரெமெடியாக இல்லை, அது ஒரு போதுமான அளவு அதுக்கு வந்து ஒரு காம்பன்சேஷனாக இல்லை, ரெமெடியாக இல்லை ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால அப்படின்னா கோர்ட்டு வந்து அந்த ஃபீல் பண்ணுச்சுன்னா, கோர்ட்டு அது முடிவு பண்ணுச்சுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல அந்த பார்ட்டி யார் அந்த பர்ஃபார்மன்ஸை சரியாக செய்யலையோ, ஃபெயில் ஆனாரோ, அந்த கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்காரோ, அவரை கோர்ட் என்ன சொல்லலாம், அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் படி அவருடைய ப்ராமிஸை முடிக்கிறதுக்கு அல்லது அவர் செயல்படுத்துறதுக்கு அந்த கோர்ட் அவருக்கு ஆர்டர் கொடுக்கலாம். கோர்ட் அதனுடைய முடிவுப்படி அந்த கேஸ் போட்டாருன்னா அந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் யார் அந்த ப்ரீச் பண்ணாரோ அந்த கான்ட்ராக்டை, அவரை அந்த ப்ராமிஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஆர்டர் போட முடியும். அது வந்து அந்த கான்ட்ராக்டுடைய டேர்ம்ஸ் படி செய்யுங்க அப்படிங்கிறத ஆர்டர் பண்ண முடியுங்கிறது தான் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சூட் ஃபார் இன்ஜெக்ஷன். அதில் வந்து ஒரு பார்ட்டி வந்து அந்த கான்ட்ராக்டுடைய டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை வந்து இது பண்ணுறாரு, நெகட்டிங் அப்படின்னு பண்ணுறாருன்னா அந்த கோர்ட் வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ் போட்டு அவரை வந்து எது செய்ய அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரோ அதை செய்ய வேண்டாம்னு சொல்லி நிறுத்த முடியும். கோர்ட் வந்து அந்த பார்ட்டியை ஒரு செயல் வந்து எதை செய்யறேன்னு ஒத்துக்கிட்டு இருந்தாரோ அதை செய்யறதுலேருந்து அவரை தடுக்க முடியும், நிறுத்த முடியும். அதுதான் இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 14, என்னங்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டார் agreed to act exclusively for a particular producer. ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசருக்கு ஒரு ஃபிலிம் ஸ்டார் என் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் ஆக்ட் பண்ணி கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு 1 வருஷத்துக்கு. அந்த 1 வருடத்திற்கு இன்னொரு வருடத்துலேயும் அவர் வந்து நடித்து கொடுக்கறதாக ஒத்துக்கிறாரு. அப்போது அவரை வந்து ஒரு இன்ஜெக்ஷனில் கண்டிப்பாக அந்த இன்னொருத்தருக்கு நடித்து கொடுக்கறதுலேருந்து நிறுத்தலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவர் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசருக்கு மட்டும் நடித்து கொடுக்கறதாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இன்னொரு கான்ட்ராக்டை சைன் பண்ணார்னா அந்த கான்ட்ராக்டை வந்து இவர் செயல்பட முடியாதுங்கிறது கோர்ட் இவருக்கு இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், நிறுத்தலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15 வந்து சிங்கர் அவர் பி கூட பெர்ஃபார்ம் ஒரு தேட்டரில் 2 மாதம் பெர்ஃபார்ம் பண்ணுறதாக ஒத்துக்கிறாரு. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. அந்த 2 மாதத்தில் வேறு எங்கேயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதும் ஒத்துக்கிறாரு. இந்த கேஸில் வந்து அந்த சிங்கர் வந்து வேறு எங்கேயும் பாடக்கூடாது அப்படிங்கிற கிராண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷனை வந்து கொடுக்க முடியும். வேறு எங்கேயும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தடை உத்தரவு கோர்ட்டு போட முடியும். எப்போ பி வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி ஏ எங்கேயும் பாடக்கூடாது அப்படிங்கிறத இன்ஜெக்ஷன் கொடுக்க சொல்லி, ஆர்டர்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டால் தாராளமாக ஏக்கு கோர்ட்டு அந்த மாதிரியான ஒரு ஸ்டாப் ஆர்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்டி ரைட்ஃபுல்லி ரிசைண்டிங் கான்ட்ராக்ட் என்டைட்டில் டு காம்பன்சேஷன். ஒரு பார்ட்டி வந்து அவருக்கு ரைட் இருந்து அந்த கான்ட்ராக்டை வந்து தள்ளுபடி செய்கிறாரு, நீக்கிறாரு, அதுலேருந்து வெளியில் வராரு அப்படின்னு சொன்னால் அந்த டேமேஜஸ்க்கு அவர் தாராளமாக காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணலாம். அந்த கான்ட்ராக்டு நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆனால் பூர்த்தி அடையாததுனால அவருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டதோ அதுக்கான டேமேஜஸை அவர் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டேருந்து தாராளமாக கிளைம் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 16 வந்து இதே 15 மாதிரியே ஏங்கிற ஒரு சிங்கர் வந்து பியோட கான்ட்ராக்ட் போடுறாரு. பிங்கிறவர் ஒரு தேட்டருடைய மேனேஜர். இப்போ ஏ வந்து 2 நாள்
இரவு அந்த தேட்டரில் பாடுறதாக ஒத்துக்கிறாரு ஒவ்வொரு வாரமும் 2 மாதத்திற்கு. அதே நேரத்தில் பி வந்து அந்த ஏக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ₹10,000 பே பண்ணுற மாதிரியும் ஒத்துக்கிறாரு. 6 நைட் முடிஞ்ச பின்னால் ஏ வந்து அந்த தேட்டருக்கு ஆப்சண்ட் ஆகிறாரு, பாட வர்றதில்லை. அப்போ பி வந்து அந்த கான்ட்ராக்டிலேருந்து ரிசைன்ட் ஆகி பிஇஸ் கிளைம் காம்பன்சேஷனில் அந்த கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால அவருக்கு என்ன டேமேஜஸ் ஆச்சோ அந்த டேமேஜஸ்க்கான காம்பன்சேஷன் நஷ்ட ஈடை ஏக்கிட்டேருந்து கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் pay a party rightfully resigning contract is entitled to compensation அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். ஸோ with this we end the lesson. Thank you friends.